பட்டதும் பாரு. உன் ஜாதகம் இதுதானே? சாமி என்ன எவ்வளவு பேசிக்குவோம்? ஜாதகத்துக்கு எவ்வளவுன்னு கேக்குறியா? துல்லியமா பார்க்க போனா 20 ரூபா. 20 ரூபாயா? இது ஊர் உலகத்துல நடப்பு. நான் வாங்குறது 15 தானே? 15? அது பல பேர் வைக்கிற ரேட்டியா? நான் வாங்குறது 10 ரூபா தானே? 10 ரூபாயா? மத்தவங்களுக்கு 10 ரூபா, உனக்கு 5. 5 ரூபாயெல்லாம் அதிகம் சாமி. நம்ம கையு பட்டதும் பாரு. உன் ஜாதகம் இதுதானே? சாமி என்ன எவ்வளவு பேசிக்குவோம்? ஜாதகத்துக்கு எவ்வளவுன்னு கேக்குறியா? துல்லியமா பார்க்க போனா 20 ரூபா. 20 ரூபாயா? இது ஊர் உலகத்துல நடப்பு. நான் வாங்குறது 15 தானே? 15? அது பல பேர் வைக்கிற ரேட்டியா? நான் வாங்குறது 10 ரூபா தானே? 10 ரூபாயா? மத்தவங்களுக்கு 10 ரூபா, உனக்கு 5. 5 ரூபாயெல்லாம் அதிகம் சாமி. அதெல்லாம் அயோக்கிய பையில கேக்குறது. நான் வாங்குறது 4 ரூபா தானே? 4 ரூபாயா? 4 பேர் 4 விதமா பேசுவாயா? நான் வாங்குறது 3 ரூபா தான். ஆம்பளைக்கு 2 ரூபா, பொம்பளைக்கு 1 ரூபா. சரி பேசுறாரு பேச்சு. ரேட்டை குறைக்கிறியா? உனக்கு பரிகாரம் தாண்டி. உன் பேர் முருகேசன் தானே? ஆமா. 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தானே பிறந்த? ஆமா. இன்னும் 2 நாள். எப்படி 2 இரவு ஒரே ஒரு பகல் தான். உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கு. அதுக்குள்ள என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி இந்த வீட்டுல கருமாதி நடக்கிறது உறுதியா. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது? உயிர் வேணும்னா பரிகாரம் பண்ணியாகணும். அப்படியா? ஆமா. என்ன பரிகாரம்? என்ன பரிகாரமா? பலதானிய பரிகாரம் பேரு. இது சரியா வராது, நீ ஒத்துக்க மாட்டேன். என் சொத்தை வித்தா பரிகாரம் பண்றேன், தயவுசெய்து ஏதாவது பண்ணி விடுங்க. அப்ப இரு, கொஞ்சம் பொறு. இந்த மாசத்துக்கு என்னன்னு கேட்டா சாமி யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அம்பாள்கிட்ட கேட்டு சொல்றேன். ஏன் ஜௌரியத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ண முடியாது. 2 பட்டு புடவை, 2 பட்டு வேஷ்டி, சரி, 1 மண்டை வெல்லம், 2 குண்டாவில 2 படி தோரம் பருப்பு, 2 படி பச்சரிசி, கொஞ்சம் கிசுமிசு பழம், பசுமாட்டு நெய் ஒரிஜினலா இருக்கணும், கலப்படம் இருக்கப்படாது, 1 தாரு ரசாலி பழம், அதுல லேசா பழத்த பச்சை நாடா பழம் 3 வேணும். அது யாருக்கு? அது சின்ன அம்பாள் வம்பு பண்ணும், அதுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஒரு வழி பண்ணலாம். பயங்காட்டுறானே. 1 வெள்ளி அண்டா, 2 பித்தளை குண்டா, இதெல்லாம் வண்டியில ஏத்தி விட்டா போதும். ஆனா இப்ப அவசர தேவை. 1 படி பச்சரிசி, 2 படி தோரம் பருப்பு, 1 சுங்குடி சேலை, 1 ரோசா மாலை. சாமி பரிகாரம் எனக்கு தானே? என்ன பரிகாரம் எனக்கா? பரிகாரம் அம்பாளுக்குயா? அம்பாளுக்கு பரிகாரம் பண்ணா நீ இந்த அம்பாளோட சல்லாபம் பண்ணலாம். இல்லைன்னா இந்த வீட்டுல மரணம் சம்பவிக்கப்படா. சாமி சீக்கிரம் பரிகாரம் பண்ணுங்க சாமி. உயிர் மேல ஆசை இருக்குல்ல, பண்ணாம எப்படி இருப்ப? மறுபடியும் நான் திரும்பி பரிகாரம் முடிச்சு வரும்போது கிழக்கு மேற்கு தெற்கு எல்லா வாசலையும் அடைச்சிரு. அப்படியே செஞ்சிருங்க சாமி. ஏன்னா எந்த வாசல் வழியா யமன் வந்து தாக்குவான்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு, நீ சாப்பிடும் போது கொஞ்சம் நிதானமாவே சாப்பிடு. ஏன் சாமி? ஒவ்வொரு பருக்கையிலையும் யமன் பூந்து தொண்டையை நெரிக்க வாய்ப்பு இருக்கு. சாமி நான் பரிகாரம் முடிக்க வரைக்கும் சாப்பிடுறதே இல்ல. ஏன்னா பிரச்சனை அப்படி இருக்கு. பரிகார ஜாமான் மூட்டையா கட்டி வச்சாச்சா? ஒண்ணு விடாம கட்டி எடுத்துக்கிட்டு வா. யமனுக்கு பயப்படு, யமனுக்கு பயப்படு. கொண்டா கொண்டா, எல்லாம் வச்சாச்சா? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சாமி. பின்னாடி இருக்க 3 கதவையும் உடைச்சிட்டு சுத்தமா செங்கலை வச்சு அடைச்சிரு. அப்படியே செஞ்சிரு சாமி. நான் இந்த பக்கம் போலாமா? இந்த பக்கம் போகலாம். எத்தனை நாள் போகலாம்? 2 இரவு 1 பகல். அதுக்குள்ளே நான் பரிகாரத்தை முடிச்சுட்டு வந்துருவேன். அதே மீறி நீ போனீங்கன்னா எனக்கு முன்னாடி பாதச்சனி ஒன்ன பிடிச்சிருவான். அப்புறம் உன் குடும்பம், அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. வரட்டுமா? வாங்க சாமி. நீங்க வர வரைக்கும் நான் இந்த வாசலே மிதிக்க மாட்டேன் சாமி. அதுகளை வாழ வைக்கணும்னா நீ நான் சொன்னதை கேளு. சரிங்க சாமி. எனக்கு ஏகப்பட்ட பரிகாரம் கிடக்கு. முருகேசா, அட முருகேசா, ஏன்டா அப்படி தொங்கிட்டு கிடக்குற? எல்லாம் நீங்க சொன்ன வாசப்படுத்துற பாடுதான். எல்லா வாசலையும் மூட சொல்லிட்டீங்களே. இங்க திறந்திருக்கல, இது வெளியே வரலாம்ல? இங்க பாத வச்சா பாத சனி சொன்னீங்கல்ல. கீழே இறங்கடா முதல்ல. ஏமா நீயாவது எடுத்து சொல்லப்படாது? எங்க கேக்குறாரு? நீங்க வாசு சொல்லிட்டு போனதுல இருந்து இந்த வழியா தான் தொங்கிட்டு வராரு. நாங்களும் இதுல தான் தொங்கிட்டு வரோம். நான் அத சொல்லல. பின்னாடி கிழக்கு திசையில தான் அவன் கழுத்தை கட்டி இறங்கி இருக்கணும். அங்கேயும் தொங்கியாச்சு. அந்த திசையிலயும் பண்ணிட்டீங்களா? ஐயோ, 8 திக்குமே உங்களுக்கு விரோதமா இருக்கு. இந்த வீட்டுல மரணம் சம்பவிக்க போகுது. அதுக்கு என்ன பண்ணணும்? பரிகாரம் பண்ணணும், பரிகாரம் பண்ணணும். அததான் பண்ணிட்டோம்ல. என்னது? முன்னாடி எங்க வச்சு பண்ணா? பின்வாசல்ல. இந்த தடவை முன்வாசல்ல வச்சு பண்ண போறேன். அதையாவது நல்லா பண்ணுங்க. எப்படி பண்றேன்னு பாரு. மயக்கம் இல்லைன்னா கேளு. என்ன இந்த வாசலையும் மூட சொல்லிட்டு கீழே சுரங்கம் சொல்லலாம்னு சொல்லு. வணக்கம் குருவே. வணக்கம் வணக்கம். என்ன குரு இவ்வளவு நேரம் ஆயி போச்சு? பரிகாரம்னா என்ன பணியாரம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? புடுறா மூட்டு. என்ன குரு இவ்வளவு கனமா இருக்கு? 2 குடும்பத்துக்குள்ள அடங்கி இருக்கு. அப்படியா? அப்ப நிறைய சில்லறை இருக்கு. அதெல்லாம் நல்ல வருமானம் தான். ஆனா பரிகாரத்துல பங்கு கேட்க நினைக்கப்படாது. முதல்ல இந்த முறைக்கிறத விட்டுறணும். வந்தமா 2 வாழைப்பழத்தை முடிச்சு தின்னமா, அதோட விவகாரத்தை முடிச்சுக்கணும். புரியுதா? சாப்பிடுறா, நல்லா சாப்பிடு. எனக்கு விசுவாசமானவங்க எதை வேணாலும் சாப்பிடுங்கடா. உரிச்சு சாப்பிடுறா. இந்த இதையும் சாப்பிடுறா. சாப்பிடுறா சந்தோஷமா. இங்க என்ன முறப்பு? யோ பழத்துக்கு காசு குடியா? கேட்க வேண்டியதானே? அதுதானே இப்ப கேட்டோம். இந்தா 2 வாழைப்பழத்துக்கு 8 அணா. என்ன 8 அணா வைக்கிறேன்? ஒரு வாழைப்பழம் 4 அணா தானே? இந்த பாருயா, வாழைப்பழத்தை கேட்டு பிச்சா 4 அணா, கேட்காம பிச்சா 5 ரூபா.
அதான் 2 பழத்துக்கும் 10 ரூபா கொடுத்துட்டு போனேன். வரலாறு காணாத விலையேற்றமா இருக்கு. இது உங்க ஊர் பெட்டிக்கடை சட்டமோ? அது எந்த சட்டமா இருந்தா உங்களுக்கு என்ன? முதல்ல 10 ரூபாய் வைங்க. ஓஹோ, இந்தாங்க 10 ரூபாய். அது அப்படியா? செய்வன சேர்வரன் யாருன்னு காமிக்கிறேன். அவர்ரா ஆட்டோவுக்கு போறியா? யோ, ஆடு என்னதுயா? தோல் என்னது? இந்த ஆடு 50 ரூபாயா? தோல் 80 ரூபாய். எப்படி? ஆட்டுக்குட்டி வாழைப்பழத்தோல கேட்டு தின்று இருந்தா அது வெறும் 10 பைசா. கேட்காம தின்னதுனால அது 80 ரூபாடா. குருவே, ஆட்டை அவுத்தாச்சு. இவங்கிட்ட என்ன பேச்சு? வாங்க கிளம்புவோம். ஆளுக்கு ஆளு, தோலுக்கு தோல்றா. உங்க கூட நான் மல்லு கட்டவே முடியாதா? ஊரை விட்டே போறேங்க. போறேங்க. என்னடா? ஒரு தீபிடி தாங்க. யாரு கேட்டது? உங்க அப்பா கேட்டுச்சு. காசு குடுறா. இந்தா இந்தா, உங்க அப்பா மேல ஜனாது போடா எடுத்துக்கிட்டு ஆளை பாரு. அப்பா இந்தாப்பா தீபிடி. டேய், கடையில யாரா கிட்ட மண்டைங்கறானா பொண்டாட்டிக்கறாளா? அந்த மண்டையன் தான் பாருங்க, நான் விளையாட போறேன். பாப்பா என்ன மாதிரியே இருக்குதுங்கடா என் புள்ளைங்களும். வெளியே வாடா. எதுக்கே இப்ப லோலோன்னு கத்துற? புள்ளிய ஏமாத்த பாக்குறியா? யார் ஏமாத்துறது? நீதான்டா. நான் எங்க ஏமாத்துறேன்? டேய், பீடி கட்ட தீப்பெட்டி குத்தமிச்சிருக்க. அத நம்ம பையன கலியா? உங்க பையனா? டேய், என் பையனா உன் பையனா? அத போய் உன் பொண்டாட்டி லட்சுமி கேட்கல் போ. என் பொண்டாட்டி லட்சுமியா? அவ பேரு உனக்கு எப்படி தெரியும்? அதான் ராத்திரி பகலா லட்சுமி லட்சுமி லோலோன்னு கத்துறல, அது என் காதுல கேட்காது. இந்த பாரு, சும்மா தேவலாம் பேசிட்டு இருக்காத. இப்போ உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. தீப்பெட்டி எடுத்துக்கிட்டு பீடியை கொடு. உன் கூட பெரிய ரோதனா போச்சியா? வத்தி பெட்டிக்கு மேல வீடியோ கேக்குறான். இந்தா கட்டாவே தர்றேன், என்ன விட்டு தொலை. நிறைய வேலை இருக்கணுமே, வேலை வெட்டி இல்லாம இல்ல. என்னது? எனக்கு வேலை வெட்டி இல்லையா? ஆமா. அது அப்புறம் உனக்கு தெரியும்? அதான் 5 வதவதுன்னு வெட்டி விட்டுக்க தெரியாது. டேய், அது என் ஆன்ம தன்மைடா, என்னுடைய வீரம். டேய், என்ன பெத்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை 7 நாள்ல இந்த கடையை நான் காலி பண்ணல. என் பேரு கணேஷ் இல்லடா, பாருடா. இந்த மண்டையங்கிட்ட இந்த பீடி ஏமாத்தி பிடிக்கிறதுக்குள்ள உயிர் போகுது. வணக்கம் வணக்கம். உட்காரு. அதை எடுத்து போட்டு உட்காரு. எங்க ரொம்ப நாளா ஊருக்குள்ள ஆளே காணோம்? அது என்ன கேக்குற? மாமியா வீட்டுல ஒரு கெடா விருந்து போய் ஒரு 10 நாள் குடும்பத்தோட உட்காந்து கும்பரி எடுத்துட்டு வந்துட்டோம்ல. ஆமா, நீ ஏன்னா ஒரு மாதிரி சோகமா இருக்க? ஒண்ணு இல்லடா, என் பொண்டாட்டி ஒரு ஆள் வருமானம், 5 பசங்க, 7 பேரு சாப்பிட வேண்டியது இருக்கு. எனக்கு மட்டும் ஒரு வேலை கிடைச்சா என் பொண்டாட்டிக்கு துணையா இருக்குண்டா. பள்ளையாரி வீட்டுக்கு துணி எடுக்க போயிருந்தேன். அங்க ஒரு வேலை இருக்குடா. காலையில 9 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு வந்துடலாமா? கையில் நிறைய காசா. என்ன வேலை? நானே கேட்டேன், இதோ தூக்குறதா தூக்குறதா? அருமையான வேலை. ஒரு பீடிக்குள்ள வேலை வாங்கி தரேன்ட்டு ஒரு பீடி எடுத்துட்டு வேலை வாங்கி தரேன்ட்டு வேலையை காட்டாம பாத்தியா? என்னன்னு வாழ்க்கை இப்படிதான். இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு போயிடுறோம். ஏன்னா இந்த நசுக்கு கொட்டை குச்சி மாதிரி ஒண்ணு மேல எங்க வாங்கின பீடி? எங்க வாங்கின பீடி? மண்டையும் கிட்ட தான் வாங்கினேன். மண்டையும் கடையில எவனா தலையில மசாலா இருக்க வாங்குவானா? சொல்லு, மண்டையும் கடையில வாங்குவானா? அவன் ஒரு முட்டா பையன. ஏன் நான் பாய் கடையில் வாங்க வேண்டியதானே? இதுல என்ன இருக்குது? இதை குடிச்சு நோய் வந்து டிபி வந்து செத்து போயிருவேன். அப்புறம் உன் குடும்பம் அனாதையாய் போயிடும், உன் பொண்டாட்டி விதையாய் ரோட்ல நிப்பா. இது தேவையா? நல்ல பீடியா வாங்க மாட்டேன். பாய் கடையில வாங்க வேண்டியதானே? நம்ம கறிப்பாய் கடையில சிங்கப்பூர்ல இருந்து பீடி ஆயிட்டு வராரு. நான் வாங்குவேன். என்ன நாத்தம் அடிக்குது? குடிச்சு பார்த்து ஒரு நல்லதா ஒரு பீடி வாங்க தெரியலையே. உன் வாய்க்கும் வயிற்றுக்கும் எப்படி பீடி வாங்கி பீடி வாங்க தெரியல. வேலை இல்லைனாலும் வெட்டி பேசுறேன். ஒரு பீடி தான் நல்ல பீடியா இருக்குது. நான் வந்துட்டேமா. அண்ணா யாரு இல்ல? பொண்டாட்டி கூப்பிடுறா. வேலை வேலை தானே, கண்டிப்பா கிடைச்சிருந்த. போன இவன் கிட்ட ஒரு 10 பீடி வாங்கறதுக்குள்ள நம்ம என்ன கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. எப்படியோ ஒரு 10 பீடி கிடைச்சது. 2 நாளைக்கு நல்லா ஜம்முன்னு கூட வேண்டியதா. தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்க இப்படி அண்ணன் வச்சு கால சப்பாட முடிச்சிட வேண்டியது. என்ன முறைக்கிற? நான் ஒண்ணு முறைக்கலைங்க, எட்டு கட்டி பாடிக்கிட்டு இருந்தேன். ஊருக்குள்ள உன்னை பத்தி கேள்விப்பட்டேன், ஒரு மாதிரியா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, வெள்ளவத்துல இருக்கா? வெள்ளவத்துல இல்ல, கருப்பத்துல தேடி பாக்குறேன். எங்கடா வத்துல இருக்கு? ஆளக்கலாம் எங்கடா இருக்க? இந்தா இங்க பணத்தை வச்சதை பாத்தியா? பிச்சதை பார்த்தேன், வச்சதை பாக்கல. பாக்கலையா? பாக்கலையா? என்னடா கண் நிமிக்கிற நேரத்துல பணத்தை கேட்டா கை நீட்டுவான் போல தெரியும். பிக்சரை பாக்குறியா? பார்த்தேன். பட்சரை பாக்குறியா? பார்த்துட்டு தானே இருக்கேன். 2 படத்து போக மீதி சில்லறையே கொடு. ஏன்னா
பணத்தை பாத்து கொடுண்ணே. பழத்தை பார்த்தாண்டா கொடுக்குறேன். வெங்காயம் பழத்தை இல்லண்ணே, இந்த நோட்டு கிழிஞ்சிருக்குன்னு சொல்றேன். என்னது பாரு, நோட்டு கிழிஞ்சிருக்கா? நல்லா பாரு. டேய், இந்த புள்ளி வந்து உங்க ஊர்ல கிழிஞ்சிருக்கா? ஆமா, அதான் சொல்றோம். கிழிஞ்சது எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி இருக்கும்? இப்படி இருக்கண்டா. யோ, இதத்தான் சொல்லி இருக்கேன், கிழிஞ்சிருக்குன்னு. பணத்துக்கு காசு கொடு. எங்க மறுபடியும் பழத்தை காணா? டேய், பிக்சரை பார்த்தே இல்ல? பார்த்தேன். பச்சதை பார்த்தே இல்ல? ஆனா எடுத்த பாக்கலையே. எடுத்தத பாக்கலையா? பாக்கலையா? இவன் மேல கை வச்சாலும் பரவாயில்ல, இவன் வாயை திறந்தே பாத்துக்கோ. நல்லவன் பார்த்தா ரொம்ப நல்ல பையனா இருக்க. வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் கடையை மாத்தி வச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏனே, கடை நல்லா வர நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் செய்றேன். வா, வெளியே வா. இந்த வந்துருங்க. அவள மாதிரியே வராம பாரு. வியாபாரம் நல்லா நடக்க நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லுங்க. முதல்ல இந்த வெத்தலையை காலில் வச்சு கும்பிடு. நல்லா இருக்கு. பொறி உண்ட பாட்டு இருக்குல்ல? ஆமா, அதை எடு. இது எடுத்துறேனே. இப்ப என்ன பண்ண? அதை கிழக்க போடு. போட்டு உடஞ்சிருவேனே. போடு. சரி, போடுறேனே. போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண? அந்த பாட்டை எடு. இந்த பாட்டானே எடு. எடுக்கிறேனே. இது எங்க போற? அதை மேற்கு பக்கம் போடு. போட்டுறேனே. இதையும் போட்டாச்சு. சரி, இப்ப இந்த பாட்டை எடு. எடுக்கிறேனே. எடு. இது எங்க போற? இதை இப்படியே உருட்டி விடு. ஏன்னு உருட்டி விடுறா? சொல்லுங்க. உருண்டா, உருட்டி விடு. உருட்டியாச்சு. இது எப்படி உருளுதோ அதே மாதிரி வாழ்க்கையும் உருளும். ஓ, அப்படியானே? இந்த பாட்டில் எடு. உருட்டி விடு. உருட்டிடுறேன். அந்த பாட்டில் எடுத்து மெதுவா உருட்டி விடு. உருட்டிடுவா? உருட்டி விடு. உருட்டிடுறேன். உருட்டியா? உருட்டிடுனே. அதை எடு. இது எதுக்குனே? இதே உடைச்சிடுறேனே. அப்படித்தான். சொல்லுங்க, அடுத்து என்ன பண்ண? நீ என்ன பண்ற? கடைக்குள்ள போயிடுறேனே. அண்ணன் பண்ற பார்த்தா பெருசா கடை வச்சிருக்கிற போல இருக்கு. பரவாயில்லையே. அண்ணே, இப்போ என்ன பண்ணணும்? பாட்டப்படாத. கடையை மூடி திறந்தா மறுவாழ்வு. என்னண்ணே? ஏனே, எது கடை தாத்துறீங்க? அப்பா, அண்ணே, யாருக்கிட்ட வேலையை காட்டுறீங்க? மறுவாழ்வு சொல்லி இருந்த ஒரு